அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் தாரமங்கலம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு, குருவும் சந்திரனும் ஏழில் குடும்பத்தை பிரிக்குமா அப்படிங்கிற தலைப்பு. அதாவது 7ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் இருந்தால் குடும்பத்தை பிரிக்குமா, டைவர்ஸ் ஆகுமா, மறுமணம் ஆகுமா அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு உதாரண ஜாதகம். என்னுடைய நண்பர் தான், தெரிஞ்சவர் தான் இந்த ஜாதகம். அவர் பிறந்த தேதி 22/10/1971 இரவு 8 மணி சேலத்தில் பிறந்திருக்காரு. இந்த நேரம்படி அவருக்கு ஜாதகத்தை கணிக்கும்போது அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதம், ரிஷப லக்னம், விருச்சிக ராசி. ரிஷப லக்னம், விருச்சிக ராசி, அனுசம் 3ஆம் பாதம். லக்னத்தில் சனி, 3ல் கேது மாந்தி, 6ல் சூரியன் புதன் சுக்கிரன், 7ல் குரு சந்திரன், 9ல் செவ்வாய் ராகு. இப்படி இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. இது அம்சம். பிறக்கும்போது சனி திசை 7 வருஷம் 11 மாதம் 21 நாள். இந்த ஜாதகத்தை பாருங்கள். ரிஷப லக்னத்துக்கு முழு யோகாதிபதி சனி பகவான் லக்னத்திலேயே இருக்கிறார். லக்னாதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி, 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியோட சேர்ந்து 6ல் சுக்கிரன் ஆட்சி, லக்னாதிபதி ஆட்சி. 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி பாருங்கள், புதன், 2க்கும் 5க்குமான புதன். இந்த லக்னத்தினுடைய நண்பர் லக்னாதிபதியோட சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறார். அங்கே சூரியன் நீச்சம் அப்படின்னாலும் நீச்ச பங்கம் அடைஞ்சிடுறார். ஏன்னா அங்கே சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதுனால. 7ஆம் இடத்துல சந்திரனும் குரு இருக்கும், கலஸ்திர ஸ்தானத்தில் சந்திரனும் குருவும். சந்திரன் 3ஆம் அதிபதி, குரு 8க்கும் 11க்குமான குரு. இந்த லக்னத்துக்கு அவயோகர் குரு 7ஆம் இடத்துல. சந்திரன் 3ஆம் அதிபதி, இந்த லக்னத்தினுடைய மாரகாதிபதி. 9ல் செவ்வாய் ராகு, 9ல் செவ்வாய், அதாவது 7ஆம் அதிபதி செவ்வாய் உச்சம் 9ல் ராகுவோட சேர்ந்து. இப்படி இருக்கிற அமைப்பில் பிறந்திருக்கிறார். எந்த கிரகமும் இங்கே நீச்சமடையலை, எந்த கிரகமும் உச்சமும் அடையலை. அப்படி இருக்கிற ஒரு அமைப்பில், ஏன்னா முழு நீச்சம் அப்படிங்கிறது சந்திரன், நீங்கள் 3ஆம் அதிபதி நீச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அது நீச்ச பங்கு அடைஞ்சிடறார், குருவோட இருந்ததுனால நீச்ச பங்கு அடைஞ்சிடறார். அதனால் அது முழு நீச்சம் அப்படின்லாம் கிடையாது. இப்படி இருக்கிற அமைப்பில் பிறந்தவர். பிறக்கும்போது சனி தசை 7 வருஷம். அதனால் சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா அவர் தொடக்க கல்வி அவருக்கு நல்லாவே வந்தது. ஏன்னா 2ஆம் அதிபதி புதன் சூரியனோட சேர்ந்து 6ல் தான் இருக்கிறாங்க. அடுத்தது புதன் தசை, சனி தசை காலத்தது அவருடைய 24 வயசு வரையிலும் புதன் தசை. இந்த லக்னத்துக்கு 2க்கும் 5க்குமான புதன் சூரியனோட சேர்ந்து, நீச்சபங்கமான சூரியனோட சேர்ந்து 6ஆம் இடத்துல ஆட்சி சுக்கிரனோட இருக்கிறதுனால அவருக்கு கல்வி நல்லாவே வந்தது. நல்ல கல்வி +2 வரையில் நல்லாவே படித்தார். அதுக்கப்புறம் ஒரு கல்லூரியில் சேர்ந்தார், ஒரு டிகிரி முடித்தார். 24 வயசு ஆயிடுச்சு. அதுக்கடுத்தது கேது திசை. கேது திசையில் கேது 3ஆம் இடத்துல அவருக்கு. அதுக்கப்புறம் படிக்க விரும்பலை, வேலைக்கு எதுக்கும் போக விரும்பலை.
இங்கே செவ்வாய் உச்சம் ஒரு 7-8 ஏக்கர் மேலே நிலக்கலாம் சொத்து வச்சுருக்கிறார். அதுலேயும் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கேது திசையில் அப்படியே பொண்ணு பார்க்குறார். ஆனால் கேது திசையில் 3ஆம் இடத்தில் இருக்கிற கேது பொதுவாகவே திருமணம் தடை பண்ணும். அதனால் அவரால் திருமணம் செய்ய முடியல. அதுக்கடுத்தது சுக்கிர திசை. இந்த சுக்கிர திசையில் சுக்கிர திசை ஆரம்பித்த உடனே பாருங்கள், எப்போ ஆரம்பிக்கிறதுனா 31 வயசு 11 மாதம் 21 நாள், கிட்டத்தட்ட 32 வயசு வரையிலுமே கேது. இந்த 32 ஆரம்பித்த உடனே, அதாவது கேது போய் சுக்கிரன் ஆரம்பித்த உடனே அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சுக்கிர திசை சுக்கிர புத்தியிலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. லக்னாதிபதி அந்த சுக்கிர திசை சுக்கிர புத்தியிலேயே அவருடைய 32வது வயசில் பாருங்கள் கொடுத்துருக்கேன், திருமணம் 32வது வயசில் திருமணம் ஆயிடுச்சு. சுக்கிர திசை சுக்கிர புத்தி 13/2/2007 வரையிலும், அவருடைய 35 வயசு வரையிலுமே சுக்கிர புத்தி. அதனால் 32 வயசில் திருமணம் நடந்துச்சு. ஒரு பெரிய நிலக்கலார், ஓரளவுக்கு வசதி உள்ளவர். அதனால் நல்லா தடபடலாம் திருமணம் செஞ்சாங்க. நல்லா தான் வாழ்க்கை ஓடிச்சு. கரெக்டாக ஒரு 50 நாள் அல்லது 60 நாள் அப்படின்னு தான் சொன்னார்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படியும் அப்படி தான் இருக்குது. ஒரு 60 நாள் 2 மாதம் வாழ்க்கை நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் அந்த பெண் அவங்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. திருமணமான அந்த அவருடைய மனைவி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. 2 மாதம் கழித்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆக போய் நிரந்தரமாக இருந்துக்கிட்டாங்க. எனக்கு பிடிக்கல, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் போய் கூப்பிட்டாரு, அதுக்கு முன்னாடி வரல. குடும்பம்லாம் போய் கூப்பிட்டாங்க, வரல, எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, சரி அடுத்த திருமணமாக செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக கோர்ட்டுக்கு போகிறார். டைவர்ஸுக்காக போகிறாங்க. அந்த பொண்ணுமே சம்மதம் தெரிவித்தது. சுக்கிர திசை சூரிய புத்தியில் டைவர்ஸ் ஆகிடுச்சு. சுக்கிர திசை சூரிய புத்தியில் டைவர்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், சுக்கிர திசையில் கல்யாணம், சுக்கிர திசை சூரிய புத்தியில் டைவர்ஸ். கோர்ட்டுக்கு போகிறாங்க, டைவர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்தது சுக்கிர திசை சந்திர புத்தியில் உடனே மறுமணம் செய்கிறாங்க. இப்போது அந்த 2வது மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து இப்போ நல்லா இருக்கிறாங்க. அந்த பொண்ணு நல்லா வேலையிலையும் இருக்குது. இப்போ கொஞ்சம் லேட் மேரேஜ். அந்த பொண்ணுக்காக இப்போ திருமணத்திற்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி இருக்க ஏன் அவருக்கு இந்த முதல் திருமணம் நிலைக்கலை? 2வது திருமணமும் ஆண் குழந்தை இல்லை, வாரிசு இல்லை, பெண் குழந்தை தான். எதனால் அப்படின்னா, இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனும் குருவு தான். ஏன்னா சந்திரன் வந்து மரகாதிபதி, 3ஆம் அதிபதி, குரு 8ஆம் அதிபதி. இது 2 பேருமே கடுமையான பாவர்கள். அவங்க வந்து கலஸ்தரஸ்தானத்தில் இருக்கும்போது திருமண வாழ்வை அவ்வளவு சுபிட்சமாக வைக்கிறது இல்லை. அதனால தான் திருமண வாழ்வு தோல்வி ஏற்பட்டது. இதை விளக்கக்கூடிய ஒரு பாட்டே இருக்குது. புலிப்பாணி ஜோதிடர், புலிப்பாணி முனிவருடைய பாடல் இருக்குது. அந்த பாடல் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, பால்மதியும் பரமகுரு ஏழில் நிற்க, சீரப்பா ஜென்மனுக்கு வேட்டலில்லை, செந்திருமால் தேவியுமை விலகி நிற்பாள், கூரப்பா குமரியவள் இல்லாமல் தான் குமரனிடம் அங்கிசமும் நாசமாகும், ஆரப்பா அயன் வீதியை கோரலுற்றேன், அப்பனே புலிப்பாணி பாடினேனே. இதில் சில வார்த்தைகள் நமக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் பாருங்கள், பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, பால்மதியும் பரமகுரு ஏழில் நிற்க. பால்மதி சந்திரன், பரமகுரு குரு பகவான். ஆக சந்திரனும் செவ்வாயும் 7இல் இருந்தால் சீரப்பா ஜென்மனுக்கு வேட்டல் இல்லை, செந்திருமால் தேவியுமே விலகி நிற்பாள், அதாவது ஓடி போயிடுவா. செந்திருமால் தேவியும் மனைவியுமே விலகி நிற்பாள், வீட்டை விட்டு கணவனை விட்டு ஓடி போயிடுவா. கூரப்பா குமரியவள் இல்லாமல் தான், குமரி இல்லாமல் தான் இவருடைய வாழ்வு நடக்கணும்.
குமரனிடம் வங்கி சமம் நாசமாகும், ஆரப்பா ஐயன்வதியை கூறலுற்றேன், அப்பனே புலிப்பாணி பாடினேனே. அப்படி இருக்க ஆக அந்த பாடல்கள் எல்லாமே எவ்வளவு ஒரு சிறப்பாக கரெக்டாக அதனுடைய வேலைகளை தெளிவாக அனுபவித்து எழுதியிருக்காங்க பாருங்களேன். அப்படி இருக்க இங்கே சந்திரனும் குருவும் அந்த 7ல் இருந்த ஒரே காரணத்தினால 3ஆம் இடத்துல கேதும், பொதுவாக திருமணம் தடை பண்ணுறது தான் கேது, அப்படி எல்லாம் அமைப்பு இருந்ததுனால அவர் முதல் திருமணம் நிலைக்கல, 2வது திருமணம் செஞ்சு ஒரு குழந்தையோட சந்தோஷமாக இருக்கிறார். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம், தாரமங்கலம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு, குருவும் சந்திரனும் 7ல் குடும்பத்தை பிரிக்குமா அப்படிங்கிற தலைப்பு. அதாவது 7ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் இருந்தால் குடும்பத்தை பிரிக்குமா, டைவர்ஸ் ஆகுமா, மறுமணம் ஆகுமா அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு உதாரண ஜாதகம். என்னுடைய நண்பர் தான், தெரிஞ்சவர் தான் இந்த ஜாதகம். அவர் பிறந்த தேதி 22/10/1971 இரவு 8 மணி சேலத்தில் பிறந்திருக்காரு. இந்த நேரம்படி அவருக்கு ஜாதகத்தை கணிக்கும்போது அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதம், ரிஷப லக்னம், விருச்சிக ராசி. ரிஷப லக்னம், விருச்சிக ராசி, அனுசம் 3ஆம் பாதம். லக்னத்தில் சனி, 3ல் கேது மாந்தி, 6ல் சூரியன் புதன் சுக்கிரன், 7ல் குரு சந்திரன், 9ல் செவ்வாய் ராகு. இப்படி இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. இது அம்சம். பிறக்கும்போது சனி திசை 7 வருஷம் 11 மாதம் 21 நாள். இந்த ஜாதகத்தை பாருங்கள். ரிஷப லக்னத்துக்கு முழு யோகாதிபதி சனி பகவான் லக்னத்திலேயே இருக்கிறார். லக்னாதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி, 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியோட சேர்ந்து 6ல் சுக்கிரன் ஆட்சி, லக்னாதிபதி ஆட்சி. 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி பாருங்கள், புதன், 2க்கும் 5க்குமான புதன். இந்த லக்னத்தினுடைய நண்பர் லக்னாதிபதியோடு சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அங்கே சூரியன் நீச்சம் அப்படின்னாலும் நீச்சபங்கம் அடைஞ்சிடுறார். ஏன்னா அங்கே சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதுனால. 7ஆம் இடத்துல சந்திரனும் குரு இருக்கும், கலஸ்திர ஸ்தானத்தில் சந்திரனும் குருவும். சந்திரன் 3ஆம் அதிபதி, குரு 8க்கும் 11க்குமான குரு. இந்த லக்னத்துக்கு அவயோகர் குரு 7ஆம் இடத்துல. சந்திரன் 3ஆம் அதிபதி, இந்த லக்னத்தினுடைய மாரகாதிபதி. 9ல் செவ்வாய் ராகு, 9ல் செவ்வாய், அதாவது 7ஆம் அதிபதி செவ்வாய் உச்சம் 9ல் ராகுவோடு சேர்ந்து. இப்படி இருக்கிற அமைப்பில் பிறந்திருக்கிறார். எந்த கிரகமும் இங்கே நீச்சம் அடையலை, எந்த கிரகமும் உச்சமும் அடையலை. அப்படி இருக்கிற ஒரு அமைப்பில், ஏன்னா முழு நீச்சம் அப்படிங்கிறது சந்திரன், நீங்கள் 3ஆம் அதிபதி நீச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அது நீச்ச பங்கு அடைஞ்சிடறார், குருவோட இருந்ததுனால நீச்ச பங்கு அடைஞ்சிடறார். அதனால் அது முழு நீச்சம் அப்படிலாம் கிடையாது. இப்படி இருக்கிற அமைப்பில் பிறந்தவர். பிறக்கும்போது சனி தசை 7 வருஷம். அதனால் சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா அவர் தொடக்க கல்வி அவருக்கு நல்லாவே வந்தது. ஏன்னா 2ஆம் அதிபதி புதன் சூரியனோட சேர்ந்து 6ல் தான் இருக்கிறாங்க. அடுத்தது புதன் தசை, சனி தசை காலத்தது அவருடைய 24 வயசு வரையிலும் புதன் தசை.
இந்த லக்னத்துக்கு 2க்கும் 5க்குமான புதன் சூரியனோட சேர்ந்து நீச்சபங்கமான சூரியனோட சேர்ந்து 6ஆம் இடத்துல ஆட்சி சுக்கிரனோட இருக்கிறதுனால அவருக்கு கல்வி நல்லாவே வந்தது. நல்ல கல்வி +2 வரையில் நல்லாவே படித்தார். அதுக்கப்புறம் ஒரு கல்லூரியில் சேர்ந்தார். ஒரு டிகிரி முடித்தார். 24 வயசு ஆயிடுச்சு. அதுக்கடுத்தது கேது திசை. கேது திசையில் கேது 3ஆம் இடத்துல அவருக்கு. அதுக்கப்புறம் படிக்க விரும்பலை, வேலைக்கு எதுக்கும் போக விரும்பலை. இங்கே செவ்வாய் உச்சம். ஒரு 7-8 ஏக்கர் மேலே நிலக்கலாம் சொத்து வச்சுருக்கிறார். அதுலேயே விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கேது திசையில் அப்படியே பொண்ணு பார்க்குறார். ஆனால் கேது திசையில் 3ஆம் இடத்துல இருக்கிற கேது பொதுவாகவே திருமணம் தடை பண்ணோம். அதனால் அவரால் திருமணம் செய்ய முடியல. அதுக்கடுத்தது சுக்கிர திசை. இந்த சுக்கிர திசையில் சுக்கிர திசை ஆரம்பித்த உடனே பாருங்கள், எப்போ ஆரம்பிக்கிறதுனா 31 வயசு 11 மாதம் 21 நாள், கிட்டத்தட்ட 32 வயசு வரையிலுமே கேது. இந்த 32 ஆரம்பித்த உடனே, அதாவது கேது போய் சுக்கிரன் ஆரம்பித்த உடனே அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. சுக்கிர திசை சுக்கிர புத்தியிலேயே கல்யாணம் ஆகிடுச்சு. லக்னாதிபதி அந்த சுக்கிர திசை சுக்கிர புத்தியிலேயே அவருடைய 32வது வயசில் பாருங்கள் கொடுத்துருக்கேன், திருமணம் 32வது வயசில் திருமணம் ஆயிடுச்சு. சுக்கிர திசை சுக்கிர புத்தி 13/2/2007 வரையிலும், அவருடைய 35 வயசு வரையிலுமே சுக்கிர புத்தி. அதனால் 32 வயசில் திருமணம் நடந்துச்சு. ஒரு பெரிய நிலக்கலார், ஓரளவுக்கு வசதி உள்ளவர். அதனால் நல்லா தடபடலாம் திருமணம் செஞ்சாங்க. நல்லா தான் வாழ்க்கை ஓடிச்சு. கரெக்டாக ஒரு 50 நாள் அல்லது 60 நாள் அப்படின்னு தான் சொன்னார்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படியும் அப்படி தான் இருக்குது. ஒரு 60 நாள் 2 மாதம் வாழ்க்கை நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் அந்த பெண் அவங்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. திருமணமான அந்த அவருடைய மனைவி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. 2 மாதம் கழித்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆக போய் நிரந்தரமாக இருந்துக்கிட்டாங்க. எனக்கு பிடிக்கல, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் போய் கூப்பிட்டாரு, அதுக்கு முன்னாடி வரல. குடும்பம்லாம் போய் கூப்பிட்டாங்க, வரல, எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, சரி அடுத்து திருமணமாக செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக கோர்ட்டுக்கு போகிறார். டைவர்ஸுக்காக போகிறாங்க. அந்த பொண்ணுமே சம்மதம் தெரிவித்தது. சுக்கிர திசை சூரிய புத்தியில் டைவர்ஸ் ஆகிடுச்சு. சுக்கிர திசை சூரிய புத்தியில் டைவர்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், சுக்கிர திசையில் கல்யாணம், சுக்கிர திசை சூரிய புத்தியில் டைவர்ஸ். கோர்ட்டுக்கு போகிறாங்க, டைவர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்தது சுக்கிர திசை சந்திர புத்தியில் உடனே மறுமணம் செய்கிறாங்க. இப்போது அந்த 2வது மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து இப்போ நல்லா இருக்கிறாங்க. அந்த பொண்ணு நல்லா வேலையிலையும் இருக்குது. இப்போ கொஞ்சம் லேட் மேரேஜ். அந்த பொண்ணுக்காக இப்போ திருமணத்திற்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி இருக்க ஏன் அவருக்கு இந்த முதல் திருமணம் நிலைக்கலை? 2வது திருமணமும் ஆண் குழந்தை இல்லை, வாரிசு இல்லை, பெண் குழந்தை தான். எதனால் அப்படின்னா, இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனும் குருவு தான். ஏன்னா சந்திரன் வந்து மரகாதிபதி, 3ஆம் அதிபதி, குரு 8ஆம் அதிபதி. இது 2 பேருமே கடுமையான பாவர்கள். அவங்க வந்து கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கும்போது திருமண வாழ்வை அவ்வளவு சுபிட்சமாக வைக்கிறது இல்லை. அதனால தான் திருமண வாழ்வு தோல்வி ஏற்பட்டது. இதை விளக்கக்கூடிய ஒரு பாட்டே இருக்குது. புலிப்பாணி ஜோதிடர், புலிப்பாணி முனிவருடைய பாடல் இருக்குது. அந்த பாடல் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, பால்மதியும் பரமகுரு ஏழில் நிற்க, சீரப்பா ஜென்மனுக்கு வேட்டலில்லை, செந்திருமால் தேவியுமை விலகி நிற்பாள், கூரப்பா குமரியவள் இல்லாமல்தான், குமரனிடம் அங்கிசமும் நாசமாகும், ஆரப்பா அயன் வீதியை
குரலுற்றேன் அப்பனே புலிப்பாணி பாடினேனே. இதில் சில வார்த்தைகள் நமக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் பாருங்கள், பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, பால்மதியும் பரமகுரு ஏழில் இருக்க. பால்மதி சந்திரன், பரமகுரு குரு குரு பகவான். ஆக சந்திரனும் செவ்வாயும் ஏழில் இருந்தால் சீரப்பா ஜென்மனுக்கு வேட்டல் இல்லை, செந்திருமால் தேவியுமே விலகி நிற்பாள். அதாவது ஓடி போயிடுவா. செந்திருமால் தேவியும் மனைவியுமே விலகி நிற்பாள். வீட்டை விட்டு, கணவனை விட்டு ஓடி போயிடுவா. கூரப்பா குமரியவள் இல்லாமல் தான், குமரி இல்லாமல் தான் இவருடைய வாழ்வு நடக்கணும். குமரனிடம் வங்கி சமம் நாசமாகும். ஆரப்பா ஐயன்வதியை குரலுற்றேன் அப்பனே புலிப்பாணி பாடினேனே. அப்படி இருக்க. ஆக இந்த பாடல்கள் எல்லாமே எவ்வளோ ஒரு சிறப்பாக கரெக்டாக அதனுடைய வேலைகளை தெளிவாக அனுபவித்து எழுதியிருக்காங்க பாருங்களேன். அப்படி இருக்க இங்கே சந்திரனும் குருவும் அந்த ஏழில் இருந்த ஒரே காரணத்தினால 3ஆம் இடத்துல கேதும், பொதுவாக திருமணம் தடை பண்ணுறது தான் கேது. அப்படி எல்லாம் அமைப்பு இருந்ததுனால அவர் முதல் திருமணம் நிலைக்கலை, 2வது திருமணம் செஞ்சு ஒரு குழந்தையோட சந்தோஷமாக இருக்கிறார். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.